செய்யுங்கள். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இதை நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து. இந்த கிறிஸ்து யாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு யாரு? இவர் மனுஷனா தெய்வமா? இவருடைய ரகசியம் என்ன? இவர் தெய்வமா? தெய்வம்னா பசியா இருப்பாரா? தாகமா இருந்தாரு? ஆவியில களி கூர்ந்தார், ஆவியில கலங்கினார். தெய்வம் அவரு நித்திரை பண்ணினார். இந்த இயேசு தண்ணீர் மேல நடக்கிறார். 5 அப்பத்தில் 2 மீனை வச்சு 5000த்துக்கு அதிகமான பேரை போஷிக்கிறார். மரித்தோர லாஸ்ட்ல வெளியே வானா கல்லறிலிருந்து வெளியே வாரான். யார் இவர்? மனுஷனா தெய்வமா? தெய்வத்துக்கு பசிக்குமா? மனுஷனால இப்படி 5 அப்பத்தை வச்சு 5000 பேர் போஷிக்க முடியுமா? யார் இவர்? 32 வயசுல நார்நாரா கிழிச்சு சிலுவையில் தொங்க விடுறாங்க. அடித்து துவைத்து பொய்யா குற்றஞ்சாட்டு சிலுவையில் தொங்க விடுறாங்க. அந்த வாலிப பையன் அந்த சிலுவையில் கதறான், டேடி தயவுசெய்து இவங்களை மன்னிச்சிருங்க டேடி, தயவுசெய்து இவங்களை மன்னிச்சிருங்க, அவன் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்க டேடின்னு சொல்கிறான். யார் அந்த பையன்? அந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வாலிபன் என் தெய்வம், அந்த இயேசு என் ரட்சகர். 6ஆம் வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த ரகசியம் எல்லாரும் தேவன் மனுஷனாகணும், எனக்கு பாவ விமோசனம் வேணும், எப்படியாவது இந்த பிறவி பெருங்கடலை நான் நீந்தி கடக்கணும், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவன் சொல்லியிருக்கான். இந்த பிறவியாகிய பெருங்கடல் எப்படியாவது நான் நீந்தி கடக்கணும். எப்படி நீந்தி கிடக்கிறது? இறைவனடி சேரணும். எப்படி சேர்றது? கற்றதனாலாய பயனன்கோள் வாலறிவன் நத்தால் தொழாரனின். படித்த நடா பிரயோஜனம்? அந்த ஒமினிஷியன்ட் வாலறிவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், சர்வ ஞானி, அவனை அறியாம நான் வேற என்னத்தெல்லாம் படித்தேன், எனக்கு என்ன பிரயோஜனம்னு வள்ளுவன் கதறான். அப்போ பிரியமானவர்களே, இப்போ அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல முன்பு மனிதருக்கு வெளிப்படவில்லை. 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனா. இந்த சுவிசேஷத்துக்கு இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு விடுதலை உண்டு. விபச்சாரத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, கொலையிலிருந்து, களவிலிருந்து, திருட்டிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. இருளில் இருக்கிற நீ பெரிய வெளிச்சத்தை காண முடியும். என்ற சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான், இந்த ரகசியத்தை சொல்லுவதற்காகத்தான் ராபர்ட் சைமனுக்கு கிருபை. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு.